ஐயோ மலர், அவதான் புத்தி கட்டி ஏதாச்சும் பேசுறானா, நீ என்ன மலர் இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து பேச. போதும் அத்தை, போதும். அவ ஒன்றும் புத்தி கட்டு பேசல, நான் தான் புத்தி கட்டி இங்கேயே இருந்துருக்கிறேன். இங்கே குப்பை கொட்டிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் இங்கே உட்காந்து இருந்திருக்கேன். இதுக்கு மேலே என்னாலையும் இருக்க முடியாதத்த அப்படின்னு இந்த பக்கம் மலரும் கோவப்படும் பொழுதே வந்து, மலரு தேவையில்லாம வந்து நீ வந்து விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு இந்த பக்கம் ராகவன் பேசும் பொழுது, நான் தேவையானதான் மாமா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு வாமதி போலாம் அப்படின்னு இந்த பக்கம் மலரும் கையில பேகை தூக்க. என்ன ஆரம்பிச்சுன்னு பார்த்தா, இந்த ஷாக்கான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ரிடிக்ஷன்ல தான் வந்து இப்போ சரி சமைச்சு முடிச்சுட்டு என்னதான் சமைச்சாலும் வந்து சாப்பாடு சரியில்லைன்னு குறை சொல்லிக்கிட்டு இருக்க. டக்குன்னு வந்து ரேவதிக்கு வாய்ஸ் நோட் போடுறாங்க. இப்போ மலர், மதி நல்லா தான் சமைச்சிருந்தா, பருப்பு உருண்டை குழம்பெல்லாம் வச்சுருந்தா, அந்த குழம்பும் நல்லா இருந்துச்சு, நான் டேஸ்ட் பண்ணியும் பார்த்தேன். ஆனால் கடைசியில் வந்து வேணும்னே சுரேஷ் முன்னாடி ஒன்றும் நல்லா இல்லைன்னு சொன்னது மட்டும் இல்லாமல், வேணும்னே இது நாள் வரைக்கும் என்னை ஒரு வார்த்தை கூட பாராட்டினது இல்லை, மலர் சமைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு வந்து அவளை மட்டும் தட்டுறதுக்காக என்னை பற்றி பேசுகிறாங்க. அதை கேட்ட உடனே எனக்கே வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவள் முகமே வாடி போயிடுச்சு. மலர், மதி நீ கவலைப்படாத, நீ நல்லா தான் சமைச்சிருந்த அப்படின்னு மலர் வந்து வாய்ஸ் நோட் போடுறாங்க. உடனே வந்து தேங்க்ஸ், நான் எனக்கு தெரிஞ்சதை சமைச்சேன், அது மட்டும் இல்லாமல் ஆனால் இது ரொம்ப ஹெல்த்தியான உணவுலாம் கிடையாது, என்கிட்ட விட்டுருந்தா நான் வேறு மாதிரி ஃபைபர், அதுக்கப்புறம் வந்து ப்ரோட்டீனு கார்ப்ஸு எல்லாமே கலந்துருக்க ஒரு பேலன்ஸ்டான சமையல் தான் செஞ்சுருப்பேன் அப்படின்னு சொல்ல, அதை ஒரு நாள் செஞ்சுக்கலாம் விடுமலர், விடுமதி அப்படின்னு இந்த பக்கம் ரேவதியும் வாய்ஸ் நோட்லாம் போடுறாங்க. போட்டு இவங்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு சரியாயிட்டு இருக்கும் பொழுது தான் இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்க, மதி மதி இங்கே வா அப்படின்னு வந்து கூப்பிட்டுன்னு, என்ன பண்ணுற அப்படின்னா, இல்லை ஒரு சின்ன வேலை அதான். என்ன வேலை எனக்கு தெரியாமல் அப்படின்னா, இல்லை நான் ஒர்க்குக்கு அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன், ரெஸ்யூமை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க சொன்னோன்னா, அதெல்லாம் தேவையில்லாத வேலை, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், எது இந்த 12,000 சம்பளத்துக்கு 15,000 சம்பளத்துக்கு போகல அதுதானே, அதுக்கு பதிலாக இந்த வீட்டில் துணியெல்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு, நான் வந்து அதை துவைக்க போடணும் அப்படிங்கும் போதே மலர் ஓடி வரான். அப்படின்னு நான் துவைக்க போட்டுக்கிறேன், அவள் தான் இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் சமைச்சா அப்படின்னு வந்து சொல்ல. அதனால என்ன, உனக்கு என்ன வேலை இல்லை அப்படிங்கிறதான பிரச்சனையா இருக்கு, வாசல் ஃபுல்லாக போயிட்டு அந்த திண்ணையெல்லாம் கழுவி விட்டு அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணணும், மாப் போட்டு அதை அந்த இடத்த பார்த்துக்கோ, அந்த வேலையை நீ பாரு அப்படின்னா, அது முந்தானே தானே அதை பண்ணோம், திருப்பி பண்ணு. ஒரு மாதிரி இந்த அன்னைக்கு மழை பெஞ்சில திடீர்னு நடந்து வரும்போது எல்லாம் சகதியெல்லாம் ஒட்டிச்சு போல, ஒரு மாதிரி அங்கங்கே மண்ணா இருக்கு, நீ போ அந்த வேலையை பாரு அப்படின்னு அனுப்பிவிட்டுறாங்க லட்சுமி. அனுப்பிவிட்ட உடனே வந்து இப்போ வந்து அவங்க அப்படி முகத்தை பார்த்துட்டே போக, மதியம் உடனே துணியை துவைக்கலாம் அப்படின்னு கிளம்பி உள்ளார போனால், இந்த பாருப்பா, இந்த பக்கெட் இருக்க துணியெல்லாம் வந்து நீ மெஷினில் போடணும், இந்த பக்கெட் இருக்கிறதெல்லாம் கையில் தான் துவைக்கணும், அது துணியில் மெஷினில் போட்டால் கெட்டு போயிடும், அதனால சரியா கையில் துவைச்சி அலசி போட்டுரு அப்படின்னு வந்து சொல்ல, இவங்க முதல்ல அந்த பக்கெட்டில் போய் இருந்த துணியெல்லாம் எடுத்து வாஷிங் மிஷினில் போட்டுடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த துணியெல்லாம் எடுத்தால் இதில் ராகவனுடைய இன்னர்ஸு உள்ளாடைகள்லாம் இருக்குது. உடனே இது மற்றவங்களோடது எல்லாத்தையும் இருக்கிறதெல்லாம் பார்த்த உடனே வந்து இவங்க கடுப்பாகி, இதை என்னால் துவைக்க முடியாதுங்க அப்படின்னு வந்து சொன்ன உடனே வந்து, என்ன எதை துவைக்க முடியாதுங்கிற அப்படின்னு நேராக வெளில வராங்க லட்சுமி. வெளில வந்து பார்த்தா இதெல்லாம் எடுத்து காமிச்சு, இதெல்லாம் நான் ஏங்க துவைக்கணும் அப்படின்னு வந்து சொன்னால், ஏன் துவைக்க முடியாதா, என்ன மாமாவோட தானே, ஏன் உங்கள் வீட்டில் உங்கள் அப்பாவோட துணி துவைக்க மாட்டியா, என்ன இருக்குது இப்போ, என்ன இப்போ அவர் வந்து துவைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, என்ன பேசலாம் அப்படின்னு வந்து பேச ஆரம்பிக்க, மலர் ஏதோ பிரச்சனைன்னு தெரிஞ்சு கொடுன்னு ஓடி வந்துடுறான். உடனே என்னாச்சத்தை என்ன மதி அப்படின்னு, அந்த பாருங்க துணி துவைக்க சொன்னாங்க, நான் துணியெல்லாம் துவைக்கிறேன், ஆனால் வந்து மற்றவங்களோட இன்னர்ஸ் எல்லாம் துவைக்கிறது என்னால் முடியாது, அதை அவங்களே தான் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து சொன்ன உடனே, எவ்வளோ திமிரா பேசுகிறா பாத்தியா மலர் அப்படின்னு சொன்ன உடனே, நீங்கள் பண்ணுறதான் தப்பு, அவள் செஞ்சது வந்து எதுவும் தப்பு இல்லை, அவள் சொன்னது சரிதான், அது கரெக்டு தான் மதி நீ சொல்கிறது அப்படின்னு சொன்ன உடனே, ஓ மலர் உனக்கு திமிர் அதிகமாகிடுச்சு, பேச்சு தடிக்குது, வார்த்தை தடிக்குது, இன்னைக்கு பாரு நடக்கிறத அப்படின்னு வேகமாக கிளம்பி, யார் எதையும் துவைக்க வேணாம் அப்படின்ட்டு கிளம்பி போயிடுறாங்க. நீ வா மலர், நீ வா மதி அப்படின்னு மலரும் வேற மதியை கூப்பிட்டு உள்ளார வந்துடுறாங்க. உள்ளார வந்தோடனே அப்படியே கருவிக்கிட்டே உட்காந்துருந்தவங்க எதையுமே சொல்லாமல் எல்லாரும் வீட்டில் வந்தோடனே சுரேஷ் பாக்கியராஜ் எல்லாரும் இருக்கும்பொழுது இப்போ போட்டு உடைக்கிறாங்க. என்ன இப்போ இங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா, இந்த வீட்டில் அவ்வளோ மோசமாக எல்லா விஷயங்களும் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு திருப்பி சொன்ன உடனே, என்ன நடக்குது என்ன பிரச்சனை அப்படின்னு திருப்பி வந்து கோபமாக வந்து இப்போ பாக்கியராஜும் சுரேஷும் கேட்ட உடனே வந்து, மதிக்காத மருமகர்கள் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் தான் இருக்க முடியும். ஒரு பக்கம் இவங்களை ஏதாவது கேள்வி கேட்டால், நம்ம என் மக ரேவதி அவ என்ன சொல்கிறா அப்படின்னா வந்து, நீங்கள் தான் அம்மா மோசம் கொடுமைப்படுத்துறீங்கன்னு அவ பேசுகிறா. இங்கே வந்து பார்த்தா அப்படின்னா எவ்வளோ மோசமாக வந்து இதுங்கெல்லாம் நடத்துகிறாங்க தெரியுமா. ஒரு துணி துவைக்க சொன்னேன், அந்த துணியை கூட ஒழுங்காக துவைக்கல, அந்த துணியை பாருங்க வந்து துவைக்க மாட்டேன், அதுவும் மாமாவோட துணியை நான் ஏன் துவைக்கணும்னு கேட்குறாரு. அப்படின்னு மதி கேட்டவொடனே ஆமாம் கரெக்டு தானேன்னு மலர் பேசுகிறான். ஒன்று அப்படியே ஷாக் ஆகி ராகவன் பார்க்குறாரு, இதான் அந்த வீட்டில் பெரியவங்களுக்கு இருக்க மரியாதையா அப்படின்னு அவர் கேட்டுன்னா, என்ன துணி ஏன் துணி துவைக்க முடியாது அவனால அப்படின்னு சுரேஷ் வந்து இப்படி மதியை பார்க்க, மதி முறைக்க சுரேஷ் திரும்பினோடனே, என்னம்மா துணி அப்படின்னா,
இந்த பாருங்க, நான் எல்லா துணியும் துவைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், ஆனால் வந்து அதுக்குன்னு மற்றவங்களோட இன்னர்ஸ் எல்லாம் என்னால் துவைக்க முடியாது அப்படின்னு வந்து மதி சொல்ல, மற்றவங்கிற அவர் யார்? மற்றவங்களா? அவர் தான் இந்த வீட்டுக்கே வந்து இந்த வீடு இப்படி இருக்கிறதுக்கான காரணமே, இந்த வீட்டோட தலைவரே அவர் தான் அப்படின்னு வந்து பேச, யாரா இருந்தா என்னங்க அப்படின்னு வந்து இப்போ மதி சொன்ன உடனே பாத்தியா உங்க முன்னாடியே எப்படி பேசுறான்ட்டு, இதுக்கு அந்த மலர் வேற சப்போர்ட் அப்படின்னு வந்து சொல்லும் பொழுதே வந்து டக்குன்னு பாக்கியராஜ் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, அந்த பாருங்க, அவர் பேசுனது எதுவும் தப்பு இல்லை, எங்கே என்ன சொல்லலாம் நாங்களே தான் துவைச்சிக்கிறோம், மற்ற துணியை அவங்க துவைக்கிறாங்கிறது வேற, அதுவே வந்து அவங்கவுங்க எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் பகிர்ந்து செய்யணும், அதே நம்ம வீட்டில் செய்யறது இல்லை, இதில் என்ன செய்ய அவங்களையும் துவைக்கணும்னு எதிர்பார்க்கறது தப்பு, எங்கள் என்ன நாங்கள் தான் துவைக்கிற மாதிரி அப்பா என்ன அப்பா துவைச்சிக்கிட்டோம் அப்படின்னு வந்து சொன்ன உடனே ஷாக் ஆயிடுறாங்க. இந்த பக்கம் அப்படியே அதிர்ச்சி ஆகி பார்க்குறாங்க, இவங்களும் என்னடா அப்படியோ பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறியாடா அப்படின்னு லட்சுமி கேட்க, நியாயதானமாக பேசுகிறேன், எங்கள் நாங்கள் தானே துவைச்சிக்கிறோம் அப்படின்னு வந்து சொன்ன உடனே டக்குன்னு ராகவன் கையை மட்டும் கழுவிட்டு போயிடுறாரு. போன உடனே வந்து சந்தோஷமாகி பாக்கியராஜ் கிட்டக்க, எங்களுக்காக இவ்வளோ பேசுனீங்களே சூப்பருங்க அப்படின்னு வந்து மலர்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனால் அடுத்த நாள் காலையில் இப்போ இவங்க ஆஃபீஸ் கிளம்பி போனதுக்கப்புறமா கூப்பிடுறாங்க, இப்போ ராகவனும் லக்ஷ்மியும் மலர்மதியும் கூப்பிட்டு, நேற்று என்ன நல்லா இருந்துச்சா, வீட்டில் இதெல்லாம் செய்ய மாட்டோம், பெரியவங்கன்னா அவங்களுக்கே நாங்கள் மரியாதை கொடுக்கணும், வயசானவங்களா இருந்தாலும் அவங்கள தான் அவங்க துணியை துவைச்சிக்கணும் அப்படின்னு வந்து என்னென்னவோ பேசுனீங்களே, அதெல்லாம் பேசுனதெல்லாம் சரி, இன்னைக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து வீட்டில் மாமாவுக்கு பிடிச்சது இதெல்லாம் தான், இந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லாத்தையும் சமைக்கணும், நீங்கள் 2 பேரும் சமைக்கலாம் வேணாம், மலர் அதுக்கு பதிலாக நீ என்ன பண்ணுற அப்படின்னா வந்து இருக்கிற எல்லா துணியும் அந்த இன்னர்ஸை தவிர மிச்சம் எல்லா துணியும் கையிலே துவைச்சிடு, வாஷிங் மிஷின் வந்து போட்டால் கரண்ட் தேவையில்லாமல் பில் அதிகமாகுது, துவைச்சி போட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுற அப்படின்னா வந்து திண்ணையை போய் கழுவிடு அப்படிங்கிறாங்க. திண்ணையை எனக்கு நேற்று தானே கழுவினேன் அப்படின்னா, பரவாயில்ல கழுவு, இனிமேல் தினம் கழுவுங்க, உங்களுக்குலாம் வந்து என் மாமியார் என் நடத்தினாதான் சரிப்படும், அவங்க துவைச்ச துணியை கூட வந்து எனக்கு திருப்பி துவைக்க சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் நடந்துக்கணும் அப்படின்னு வந்து பேசினோடனே, என்ன இது முட்டாள்தனமா இருக்கு அப்படின்னா, என்ன முட்டாள்தனமா இருக்கா, தெரியும் இந்த மாதிரி தான் பேசுவீங்க, நீங்க வார்த்தையெல்லாம் எப்படி தடிக்கும்னு தெரியும், பெரியவங்க சொன்னதை வந்து மறுபேச்சு கேட்காம வந்து அதை கேட்டுக்கணும், அதை கேட்காம உன் புருஷங்கள்கிட்ட போய் சொல்றது, அவனுங்களும் ஒன்னே வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறது, இதெல்லாம் பார்த்தா அப்ப இந்த வீட்டில் எங்களுக்கு என்ன மரியாதை, எனக்கு இதெல்லாம் தெரியாது, இனிமே இந்த வீட்டில் நாங்கள் சொல்ற வேலையை செய்ய முடிஞ்சா அந்த வீட்டில் இருங்க, இல்லைன்னா வந்து அவ்வளோதான், இது எங்க வீடு அப்படின்னு வந்து இப்போ லக்ஷ்மியும் சொல்ல, ராகவன் வந்து இது என் வீடு அப்படின்னு திருப்பி சொல்றாரு. சொன்ன உடனே வந்து அது வரைக்கும் பொறுமையாக இருந்தவங்க அப்படியே வந்து கடுப்பாய் மதி வந்து, அந்த அளவுக்கு என்னால் வந்து என்னோட தன்மானத்தை விட்டு சும்மா வேலை செய்யணுங்கிறதுக்காக செய்யலாம் முடியாது, எல்லாரும் வீட்டில் இருக்கோம் அதனால செய்கிறோங்கிறது வேற, ஒரு நாள் நான் சமைச்சேன்னா அதே டெய்லி என் வேலையாக இருக்காது, நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு அடுத்த வேலை கிடைக்கும், நான் வேலைக்கு போயிடுவேன். உண்மையிலே மலர் அவங்க படித்து முடிச்சிருக்காங்க, அவங்களும் வேலைக்கு போகணும், வீட்டு வேலை செய்யணும்னா அதை பகிர்ந்து செய்யணும், 2 பேர் மருமகளாக வந்துட்டாங்க அதனால அவங்க தான் எல்லா வேலையும் செய்வாங்க, நான் இத்தனை நாள் செஞ்சேன் உட்காந்துருந்தீங்கன்னா நீங்கள் லூஸாக இருந்தால் நாங்களும் லூஸாக இருக்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு வந்து சொல்ல, ஏய் என்ன பேசுகிற, மூல வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு ராகவன் திருப்பி கத்த, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பும் பொழுது, நீ மட்டும் தனியாக போக வேணாம் மலர், நானும் இருக்கேன் மதி, நானும் இருக்கேன் அப்படின்னு மலர் டக்குன்னு அவங்களும் பேக் எடுத்துறாங்க, நீ எங்கே போகிற அப்படின்னா, நாங்கள் 2 பேரும் போனாதான் தெரியும் உங்களுக்குலாம் அருமை அப்படின்னு வந்து இவங்க 2 பேருமே கோவமா கிளம்ப, அந்த சமயத்தை கரெக்டாக சுரேஷும் பாக்கியராஜ் வந்து ஐயோ போகாதீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதும், இவங்க 2 பேரும் வீட்டை விட்டு போய் இந்த வீடு என்ன நிலைமையில இருக்குங்கிறத பார்க்குற மாதிரி சம்பவம் நடக்குமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. அந்த டேனுடைய மற்ற ப்ரெடிஷன் வீடியோஸ்க்காக இடம்பொருள் சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.